வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு. நாங்கள் தினசரி ஒவ்வொரு வருட அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்று பார்வையிட்டுக் கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் 2013 அரச பரீட்சை தாளில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப்பட்டது. இன்று 2014 அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றிலே தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு மாத்திரம், ஓரளவு கடினம் போல் தோற்றுகின்ற வினாக்களுக்கு மாத்திரம் விடை காணும் விளக்கங்கள் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்க அவற்றை கவனமாக சொல்லி மடுத்த பிறகு நீங்க அதில் உள்ள கேள்விகளுக்கு நான் அளிக்கின்ற விடை விளக்கத்தை பின்பற்றி நீங்களும் விடை வழங்க வேண்டும் என, வழங்குகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது நாங்கள் நேரடியாக செல்வோம். இதில் 2014 வினாத்தாள் ஒன்றின் 3வது வினா, 3ஆம் 4ஆம் வினாக்களில் கோலத்துக்கேற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய உருவை தெரிவு செய்க. இங்கே ஒரு கோல மாறுபாடு நடக்கின்றது. இதுக்கிடையில உள்ள தொடர்புகளை நாங்கள் இனங்காணும். என்ன தொடர்புகள்? ஒற்றுமை வேற்றுமை தொடர்புகள். அப்ப இப்ப நாங்க இதுல பார்ப்போம், இதுல என்ன தொடர்பு இருக்கின்றது, முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் என்ன தொடர்பு, அடுத்தது மூன்றாவதாக எது வந்தால் இது நாலாவது பொருந்தும் என்றதை தொடர்பு காண வேண்டும். அப்ப எங்களுக்கு முதல்ல தெரியுது, ஒரு வட்டம் இது சம பாகங்களாக பிரிக்கப்படுது, பிறகு அது 2 பாகங்களாக பிரிக்கப்படுது. அப்ப முதல்ல 2 பாகமாயிருக்குது, பிறகு அது 4ஆக மாறுது. அப்ப எங்களுக்கு தெரியணும், அடுத்ததாக இதுங்க 2 மடங்கு என்றால் அது 8ஆக மாற வேண்டும். அதாவது நிலைக்கோடு கிடைக்கோடு 2 சாய்கோடாக இருக்க வேண்டும். அப்ப கிடைக்கோடு ஒன்று, நிலைக்குத்துக்கோடு ஒன்று, 2 சாய்கோடு உள்ள 8 பாகங்களாக மாறுதல் வேண்டும். அப்ப நாங்க இதுல பார்க்கின்ற போது 8 பாகங்களாக சரியாக மாறுவது 2வது விடியாக இருக்கின்றது. அடுத்ததிலே அது 16 பாகங்களாக மாறுகின்றது. முதல்ல ஒரு கோடு, முதல் இதுக்கு ஒரு கோடு பிரிக்கின்றது, நல்லா கவனிங்கோ, ஒரு கோடு பிரிக்கின்றது. அடுத்ததுல 2 கோடு, அடுத்ததுல 4 கோடு. அப்ப அடுத்ததுல 8 கோடுகள் பிரிக்கின்ற போது நிச்சயமாக 16 பாகங்கள் வரும். அப்ப இதற்கான விடை 2வது விடை என்பதை நாங்க கவனத்தில் கொள்வோம். இனி நாங்கள் 4வது வினாவை பார்வையிடுவோம். 4வது வினாவில ஒரு சதுரம் நிலைக்குத்துக்கோடு கிடைக்கோடுகளாக பிரித்து 9 சம சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும், நீளம் தர அகலம் 3 தர 3 9 சதுரங்கள் இருக்கின்றன. 3 தர 3 9 சதுரங்கள் இருக்கின்றன. இந்த 9 சதுரங்களுக்கு மூலை திசைகளில் இப்ப நாங்க பார்க்கின்ற போது இது மூலை திசைகளில் நிலத்தப்பட்டிருக்கின்றது. இது அடுத்த மாறுபாடின் போது, இது மாறுபாடுகளை ஒற்றுமை வேற்றுமை தொடர்பு தான் பார்க்கின்றோம். இந்த மாறுபாடுகளின் போது என்ன நடைபெற்றது என்றால், அதாவது இந்த மூலை திசையில இருந்தது மேல் நோக்கி சென்றிருக்கிறது. அப்ப அது மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில பலம் சொல்லியாக, அதே போல எதிராக இருந்தது கீழ் நோக்கி வந்திருக்க, அதுவும் பலம் சொல்லியாக. அப்ப எதிரெதிரே இருக்கிற நிலக்கப்பட்ட பகுதிகள் பலஞ்சொலியாக ஒவ்வொரு கட்டம் நகருகின்றது. அப்ப எங்களுக்கு அடுத்தது தருகின்றது, இது மேலே போகின்றது பலம் சொல்லியாக, இது கீழே வருகின்றது பலம் சொல்லியாக. அது இந்த கட்டமாக இருக்கின்றது 3வது கட்டத்துல. அப்ப இதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், இது அதாவது மேலே உள்ளது பலம் சொல்லியாக அடுத்த கட்டத்துக்கு நகரம், கீழே உள்ளது பலம் சொல்லியாக இங்க நகரம். அப்ப 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியாக நான் தெரிவு செய்த வினாக்களுக்கு மாத்திரம், இது அரச பரீட்சையில தெரிவு செய்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் அடுத்த பக்கத்துக்குரிய வினாவுக்கு, அடுத்த வினாக்களுக்கு, அடுத்த பக்கம் அல்ல, தொடர்ச்சியாக நான் தெரிவு செய்த வினாக்கள்ல உங்களுக்கு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இப்பொழுது நாங்கள் 14, 15, 16, 17 போன்ற 4 வினாக்களுக்கும் விடை காண்போம். இதுல 14வது வினா ஒரு அடங்கல் வெண்படத்தை, அதாவது அடங்கல் வரிப்படம் அல்லது வெண்படம் என்று சொல்லலாம். இதுல வரிப்படங்கள் ஊடாக, வடிவங்கள் ஊடாக
அதுக்குள்ள பெயர்கள் குறிக்கப்பட்டு அதை விரும்புகின்ற வேண்டிய எண்ணிக்கைகளே, அதாவது விரும்புகின்ற விடயத்தை வரிப்படமாக தந்திருக்கு, வெண்படமாக தந்திருக்கு. இதுல சொல்லப்படுகின்றது மேல 8 மாணவர்கள் 8 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்த்து ரசித்தல், கதை புத்தகம் வாசித்தல், முத்திரை சேகரித்தல் எனும் பொழுதுபோக்கு. அப்ப 3 வகையான பொழுதுபோக்குக்கு 3 வகையான வடிவங்கள் தந்திருக்கு. இங்க பார்க்க தெரியுது, தொலைக்காட்சி பார்த்து ரசித்தல் சதுரமாகவும், கதை புத்தகம் வாசித்தல் வட்டமாகவும், முத்திரை சேகரித்தல் முக்கோணமாகவும் தந்திருக்கு. இந்த வெண்படத்திலே 3 அடையாளங்களுக்கும் அடங்கினது இந்த அருண் என்பவர். அப்ப முதலாவது கேள்வி, 3 பொழுதுபோக்குகளிலும் ஈடுபடுபவர் மாணவர் யார் என்றால் அந்த அருண் என்பது உங்களுக்கு புலனாகின்றது. அடுத்த கேள்வி, 2 பொழுதுபோக்குகள் மாத்திரம் ஈடுபடும் நபர் யார் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க பார்க்கணும், 2 வடிவங்களுக்கு உள்ளதுதான் 2 பொழுதுபோக்குல ஈடுபடுகிறவராக இருக்கும். இப்ப பாருங்க, இது வட்டத்துக்கு முரளி என்றவர் வட்ட சதுரத்துக்கு வருகிறது, விமலன் என்பவர் சதுரம் முக்கோணத்துக்கு வருகின்றது, அமீர் என்பவரும் வட்டம் சதுரத்துக்கு வருகின்றது. அப்ப அந்த 3 பேரும் தான் 2 வகையான பொழுதுபோக்கிலே ஈடுபடுகிறார்கள். அப்ப முரளி, அமீர், விமலன் என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியுது, ஒரு கடினமான காரியம் அல்ல. சரியான கருத்துக்களை புரிந்து கொண்டால் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்ப சில வேளை இந்த பரீட்சை வினாவில ஒரு வகையான பொழுதுபோக்கை மாத்திரம் கடைபிடிப்பவர்கள் எத்தனை பேர் அல்லது பெயர் கேட்டிருந்தா எத்தனை பேர் என்றால் தனியொரு வடிவத்துக்கு இருக்கிற ஒரு ஆள் 2 பேர், 3 பேர், 4 பேர். அப்ப 4 என்று அழைக்கலாம், அல்லது பெயரை கேட்டிருந்தால் பெயரை விடையாக வழங்கலாம். இனி நாங்கள் 16வது வினாவை பார்வையிடுவோம். 16வது வினா 1 தொடக்கம் 30 வரையுள்ள எண்களில் அடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் பொழுதும், அதாவது எண்ணும் எண்கள்ல அடுத்தடுத்து இருக்கின்ற இயற்கை எண்கள், இப்போ 1, 2, 3, 4, 5 என்று அது எண்களுக்கு முடிவிலி வரையில எண்கள் இருக்கின்றன. அந்த எண்கள்ல ஒரு எண்ணை அடுத்த எண்ணோட கூட்டுகின்ற போது நிச்சயமாக விடை ஒற்றை எண்ணாகத்தான் இருக்கும். இப்ப பாருங்க, 1ஓட 2 கூட்டினால் 3, 5ஓட 6 கூட்டினால் 11, 6ஓட 7 கூட்டினால் 13, அப்ப இது 11, 7 கூட்டினா 13. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது விடை எதற்கும் ஒற்றை எண்ணாகத்தான் இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை ஒற்றை எண். அடுத்தது வினா, நல்ல அருமையான வினா பாருங்க. இந்த வினாவுக்கு இந்த குழந்தைகள் விடையளிப்பது பெரிய சாத்தியமான விடயம் அல்ல. இலங்கைக்கு மேற்கே இங்கிலாந்தும் கிழக்கே ஜப்பானும் உள்ளன. இலங்கையின் நேரம் நண்பகல் 12 இருக்கும் போது இங்கே தரப்பட்ட விடைகள்ல எது பொருத்தம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், அதாவது நாடுகளுக்கு நேரம் மாறுபடுவதற்கு காரணம் பூமியின் சுழற்சி. பூமியின் ஒவ்வொரு பாகத்தில நாடுகள் இருக்கின்றன. பூமி ஒரு, அதாவது நாங்கள் கோள வடிவென்று கற்றிருக்கின்றோம். அந்த கோள வடிவான பூமி தன்னைத்தானே சுற்றுவதால இரவு பகலும், சூரியனை சுற்றுவதால பருவ காலங்களும் உண்டாகின்றது. அப்ப இந்த நேர மாறுபாடுகள் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதால மாறுபடுகின்றது. அப்ப ஒரு இடத்துல ஒரு நாட்டுல காலை, ஒரு நாட்டுல பகல், ஒரு நாட்டுல இரவு என்று இருப்பது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதால. சூரியன் நகராமல் ஒரே இடத்தில் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு முதல்ல கிழக்கு திசைகளை தெரிந்து கொள்வோம் பிள்ளைகள். திசைகள் 4 பிரதான திசைகள் தேவை எங்களுக்கு. சூரியன் நகர்வு, அதாவது சூரியன் அல்ல, பூமி சுற்றுவதை இனங்காண்பதற்கு. பூமி சூரியன் சுற்றவில்லை, ஆனா எங்களுக்கு பூமி சுற்றுவது, நாங்கள் சூரியனை பார்க்கின்ற போது சூரியன் சுற்றுவது போல தோன்றுகின்றது. இப்ப நாங்க போய் வண்டிக்கு இருந்து பார்த்தால் தெருவில் இருக்கிற, அதாவது கரைகள்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் மரம் ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியும். மரம் ஓட இல்லை, நாங்கள் தான் ஓடுறோம். எங்களோட பார்வைக்கு நாங்கள் நிலையா இருக்கிறோம், மரங்கள் ஓடுவது போல தோன்றுகிறது. அதே மாதிரி தான் பூமியில இருந்து நாங்கள் மேலே சூரியனை பார்க்கின்ற போது சூரியன் தான் ஓடுவது போல் இருக்கின்றது. சூரியன் ஓடவில்லை, பூமி தான் சுத்துகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்பதை நாங்கள் வலஞ்சொலியாக வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று வைத்திருக்கின்றோம். அப்ப கிழக்கிலே தான் எங்களுக்கு சூரியன் உதயமாகின்றது. அப்ப கிழக்கு திசை. மேற்கிலே அப்படியே வந்து மறைவதாக நாங்கள் கருதுகின்றோம்.
அப்படித்தான் மேற்கில மறைவதாக கருதுகின்றோம். ஆனா பூமி சொல்வதால் இப்ப இதுல சொல்லப்படுகின்றது, நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. இந்த கேள்வி இந்த வயது பிள்ளைகளுக்கு பொருத்தமற்ற கேள்விதான், ஆனா கேட்கப்படுகின்றது. அதாவது இலங்கைக்கு மேற்கே இங்கிலாந்து, அப்ப இங்கிலாந்து இருப்பது இங்கே, கிழக்கே ஜப்பானும், கிழக்கு திசையிலே ஜப்பான் இருக்கின்று சொல்லப்படுகின்றது. அப்ப இலங்கையை நாங்கள் நடுவிலே கருதி கொண்டால் இலங்கைக்கு மேற்கே இங்கிலாந்தும் கிழக்கே ஜப்பானும் இருக்கின்றது. இலங்கையில் நேரம் நண்பகல் 12 மணியாக இருக்கின்ற போது என்று 3 விடைகள் தந்திருக்கிறது. இப்ப நாங்கள் பார்க்கிற போது ஜப்பான் தான் விடுகிறது, இது பகல், மேற்கில மறைகிறது என்ற கருத்துல பார்த்தால் அது தவற விடை. இப்ப நாங்க பொதுவில கருத்துக்களை என்ன செய்வோம், ஜப்பான்ல தானே முதல் விடியது கிழக்கு பக்கம், அப்ப இங்க முற்பகல் பொழுதாக இருக்கும், இங்கே நண்பகலாக இருக்கின்றது. அப்ப இது சூரியன் மறைகிறது, இது பிற்பகல் என்று கருதுவோம். அது மிகவும் தவறானது. அதாவது பூமி சுற்றுவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கித்தான், ஆனபடியாத்தான் எங்களுக்கு சூரியன் கிழக்கில இருந்து மேற்கில சுற்றுவது போல் தெரிகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், 2 பச்சக்கரத்தை சுற்றுகிற போது ஒரு சக்கரம் வலஞ்சொலியா சுற்றினா மற்ற சக்கரம் இடஞ்சொலியாகத்தான் சுற்றுகின்றது. அதே போன்ற கோலத்துல நீங்க இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இங்க மேற்கில இருந்து கிழக்கு நோக்கி சுற்றுகின்றது என்றால் முதல்ல கிழக்கு வருவது இங்கிலாந்துல, அப்ப இங்க முற்பகலாயிருக்கும். இப்ப நாங்க முற்பகலை தாண்டி நண்பகலாக இருக்கின்றோம். பிறகு அதாவது எங்களை தாண்டி ஜப்பான் பிற்பகலாக இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப இப்ப கேள்வியிலே உள்ள தகவலின்படி இங்கிலாந்தில் முற்பகலாக இருத்தல் வேண்டும் என்பது கேள்விக்கான விடை. அப்ப இந்த கேள்விக்கு 5 பிள்ளைகள் நிச்சயமாக பதில் அளிப்பது கடினமான போக்காகத்தான் இருக்கும். பரவாயில்லை, நாங்கள் இனி தொடர்ச்சியான இன்னும் ஒரு பயிற்சி வினாக்களை பார்ப்போம். இன்னொரு பக்கத்துல உள்ள வினாக்களை பார்த்துவிட்டு நாங்க தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புல உங்களுக்கு இன்னும் பகுதிகளை நான் சொல்லி தருவேன். இப்ப இதுல இன்னொரு பக்கத்தின் இன்னொரு தொடர்ச்சியான வினாக்கள், இன்னொரு பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. இது பிரதியீடு சார்பான கேள்வி. 19, 20வது கேள்வி அந்த பரீட்சைத்தாள்ல 19வது 20 கேள்வியில இங்கே பிரதியீடு சார்பாக, அதாவது எழுத்துக்களை தந்துவிட்டு ஆங்கில எழுத்துக்களை, அதற்கு பிரதியீடாக எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த இலக்கங்கள் அல்லது எண்கள் என்று கருதி கொள்ளுவோம். இப்ப ஆங்கில எழுத்துக்கு பிரதியீடாக இலக்கங்களை தந்துவிட்டு எனக்கொண்டு 19, 20 ஆகிய வினாக்களில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று கேட்டிருக்கிறது. இது 2014 நாங்க இந்த பரீட்சைத்தாளை பார்க்கிறோம். ஆனா 2013 பரீட்சைத்தாளில் நாங்கள் பார்த்த நாங்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு இலக்கங்கள் தந்து அங்கேயும் கணிப்பு தந்து கேள்வி கேட்கப்பட்டது. இதே மாதிரி பிரதியீடு சார்பான கேள்வி. அப்ப அந்த கேள்வி பேப்பரை இந்த 2014ஆம் ஆண்டு பரீட்சை செய்கிற பிள்ளை பார்த்திருந்தால் இந்த கேள்வியில உள்ள 5 புள்ளிகளும் 2 வினாக்களுக்கும் சரியாக விடையளித்தால் தண்டபடி 5 புள்ளிகளும் பெற்றிருக்க முடியும். ஏனென்றால் நான் உங்களுக்கு அரச பரீட்சைகளை நீங்க பூரணமாக நம்ப வேணும், பார்க்க வேணும், பயிற்சி செய்ய வேண்டும் என்றதுக்குத்தான் இதை ஆதாரமாக கூறுகின்றேன். சரி, இப்ப இந்த பிரதியீடு பார்ப்போம். 19வது 6க்குரிய பெருமானம் 2, ஜூவுக்குரிய பெருமானம் 5, 5ஐயும் 2ஐயும் கூட்டினால் 7. ஆனால் 7க்குரிய குறியீடு இல்லை. ஆனால் 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் 7ஆக வருகின்றது. அதாவது எஸ்க்குரியது 3, தீக்குரியது 4, 3 4 கூட்டினால் 7. அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. அடுத்த கணிப்பும் அதே போல ஆங்கில எழுத்துக்களை தந்துவிட்டு அதின் இலக்கங்களை நாங்க பிரதி பண்ணி, அதாவது செய்கவியல் தாள்ல அந்த கழித்தல் கணிப்பை செய்தால் அதுக்கு வர விடைக்குரிய எண்ணுக்குரிய இலக்கத்துக்குரிய குறியீடுகளை பொருத்தமாக கண்டுபிடிக்கலாம். இப்ப UU6 என்றால் 5, 5, 6 என்பது 2, 5, 5, 2. RRB என்பது 6 என்பது இங்க 2, 2, B என்பது 6. அப்ப இந்த கழித்தல் கணிப்பை நாங்கள் இலக்கத்தில செய்துவிட்டு
அந்த இலக்கங்களுக்குரிய குறியீடுகளை விடையாக பார்ப்போம். இப்ப 2ல் 6 போகாது. ஒன்றை கடன் எடுத்தால் 12ல் 6 போனால் 6. இது கொண்டு வருதலுடன் கழித்தல். நாங்க பேச்சு வழக்கில் தான் கடன் எடுக்கிறது என்று சொல்றது. அது கொண்டு வருதல். 1 இடத்துல தேவைப்படுகின்ற போது 10 இடத்துல இருந்து கொண்டு வருதல். அப்ப இதுல 10 இடத்துல இருந்து 1 கொண்டு வந்தால் 12, 12ல் 6 போனால் 6. இப்ப 10 இடத்த 4, 4ல் 2 போனால் 2, 5ல் 2 போனால் 3. அப்ப 3க்குரிய குறியீடு எஸ். நான் அதை வேறொரு நிறத்தால குறித்து காட்டுறேன் பாருங்க. 3க்குரியது எஸ், அடுத்தது 2க்குரியது ஆர், அடுத்தது 6க்குரியது பி. அப்ப எஸ் ஆர் பி என்கின்ற விடையாக 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது.